அபிஷேக் சர்மா எப்பெல்லாம் 50 அடிக்கிறாரோ அப்பெல்லாம் இந்தியா கன்ஃபார்மா வின் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த மேட்ச்லயும் அவர் தனியாளா சம்பவம் பண்ணி அசத்தி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்தியா நியூசிலாந்து பிளே பண்ண ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல டீம் இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து பெரிய நாக் வரும்னு எதிர்பார்த்தா 2 4 அடிச்சுட்டு அவர் அவுட் ஆன மாதிரி இஷான் கிஷனும் வந்த உடனே 2 4 அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகியிருப்பாரு. இப்படி 2 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனும் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சா அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் அபிஷேக் சர்மா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னிங்ஸை பில்ட் பண்ணிருப்பாரு. இதனால பவர் பிளே முடிவுல டீம் இந்தியா 68 ரன்னுக்கு 2 விக்கெட் விட்டு கம்பேக் கொடுத்திருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே ஆக்ரோஷமா பிளே பண்ண அபிஷேக் சர்மா நியூசிலாந்து டீம் போலர்ஸை கதற விட்டு வெறித்தனமா பவுண்டரிஸ் அடிச்சு ஒரு பக்கம் திரிக்க விட்டா, இந்த பக்கம் கேப்டன் சூரியகுமார் இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வர முடிவு பண்ணி 32 ரன் அடிச்சு கம்பேக் கொடுத்திருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 99 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய டீமோட ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அபிஷேக் சர்மா மொத்தமா 5 4 8 6 அடிச்சு 22 பால்ல 50 போட்டது மட்டும் இல்லாம 35 பால்ல 84 ரன் எடுத்துட்டு அன்பார்ச்சுனேட்டா செஞ்சுரி போடுற வாய்ப்பை மிஸ் பண்ணிருப்பாரு. அடுத்து வந்து ஹர்திக் பாண்டியா வழக்கம் போல அதிரடியா பிளே பண்ணி குயிக் ஃபயர் 25 ரன்ஸ் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகியிருப்பாரு. கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா யூஸ் பண்ணாம சிவம் டூபே அண்ட் அக்ஷர் பட்டேல் அடுத்தடுத்து அவுட் ஆனாலும் ரிங்கு சிங் இஸ் பேக்னு சொல்ற மாதிரி அட்டகாசமான பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு 20 பால்ல 44 ரன் எடுத்து பக்கமா பினிஷ் பண்ணிருப்பாரு. இதனால 20 ஓவர் முடிவுல டீம் இந்தியா 7 விக்கெட் விட்டு 238 ரன் எடுத்திருப்பாங்க. கான்வேவோட விக்கெட்டை முதல் ஓவரில் எடுத்து அஸ்தீப் சிங் அமோகமா ஸ்டார்ட் பண்ண மாதிரி அடுத்த ஓவரில் ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் எடுத்து ஹர்திக் பாண்டியா அசத்திருப்பாரு. கிளென் பிலிப்ஸ் அண்ட் சாப்மேன் 2 பேரும் 79 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு சின்னதா கம்பேக் கொடுத்தாலும் கிளென் பிலிப்ஸ் 78 ரன்லயும் சாப்மேன் 39 ரன்லயும் அடுத்தடுத்து அவுட் ஆகியிருப்பாங்க. ரன் ரேட் பிரஷர் தாங்க முடியாம அடுத்தடுத்து விக்கெட் விட்டு தடுமாறின நியூசிலாந்து டீம் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம இந்தியா 48 ரன்ல இந்த மேட்ச்ல வின் பண்ணி சம்பவம் பண்ணிருப்பாங்க. 25 ரன்னுக்கு 2 விக்கெட் விட்ட டீம் இந்தியா இப்படி ஈஸியா 238 ரன் அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ரீசனா இருந்தது அபிஷேக் சர்மா தான். அதனால அவருக்கு இந்த மேட்ச்ல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. SA20யோட குவாலிஃபயர் 1 மேட்ச்ல சன்ரைசர்ஸ் vs கேபிட்டல் டீம் பிளே பண்ணிருப்பாங்க. ஜானி பேஸ்டோ அடிச்ச 50 அண்ட் ஹெர்மன் அடிச்ச 41 ரன்ஸால 20 ஓவர் முடிவுல சன்ரைசர்ஸ் டீம் 7 விக்கெட் விட்டு 170 ரன் எடுத்திருப்பாங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் இந்த டார்கெட்டை கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி ஃபைனல் மேட்சுக்கு இப்ப குவாலிஃபை ஆகிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற JSK vs ராயல்ஸ் பிளே பண்ற எலிமினேட்டர் மேட்ச்ல JSK டீம் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.